இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரைப்பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம செய்யக்கூடிய பதார்த்தம் என்னன்னாக்க கோதுமையில கிச்சடி. அதாவது முழுசா கோதுமையை ஊற வைத்து அதற்கு பிறகு வேக வைத்து பயத்தம்பருப்போடு சேர்த்து அதை இரண்டையுமே வேக வைத்து செய்யக்கூடிய ஒரு பதார்த்தத்துக்கு பேரு கிச்சடின்னு. நம்ம யூஸ்வலா பொங்கல்லாம் பண்ணுவோம் இல்லையா வீட்டுல, அதை அரிசியும் பயத்தம்பருப்பையும் சேர்த்து போட்டு பண்றதுக்கு பேரு பொங்கல்னு சொல்றோம். அதுவே நம்ம அரிசிக்கு பதிலாக கோதுமையை முழுவதாக, நம்ம யூஸ்வலா கோதுமை ரவையில உப்புமா பண்ணியிருக்கோம், கோதுமை மாவுல சப்பாத்தி பண்ணியிருக்கோம். ஆனா முழு கோதுமையை ஊற வச்சுட்டு அதுல பண்ணக்கூடியதுக்கு பேர் தான் கிச்சடி. அந்த கோதுமை கிச்சடிக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்த்துக்கலாம். கோதுமையை ஊற வைத்து வேக வைத்து எடுத்து வைக்கவும். அதே மாதிரி பயத்தம்பருப்பை ஊற வைத்து அதையும் வேக வச்சு வச்சுக்கணும். எண்ணெய், அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஜீரகம், மஞ்சள், கொஞ்சமா நெய், பச்சை மிளகாய், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இப்போ கோதுமை கிச்சடி பண்ணும்போது இன்னொரு வகையாகவும் பண்ணலாம், அதை நான் அப்ப சொல்லி கொடுக்குறேன். இப்ப நம்ம இருக்கிற இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு கத்துக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கணும், அதுக்கு மேல கடாய் வைக்கணும். வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும். அதாவது நம்ம சாதாரண அரிசி பொங்கல் எப்படி செய்யறோமோ அதுலயே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்றதுதான் கோதுமை கிச்சடி. அரிசி பொங்கலுக்கு மிளகு ஜீரகம் நம்ம போடுவோம். இந்த கோதுமை கிச்சடிக்கு வெறும் சீரகத்தை போட்டு வறுக்க வேண்டும். இப்ப நம்ம முழு கோதுமைய ஊற வைத்து வேக வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம். இது 5 நிமிஷத்துல நீங்க ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு இது மாதிரி வேண்டாம், ஒரே டைம்ல எல்லாத்தையும் முடிச்சுடலாம்னு சொன்னா, தாளிச்சுட்டு தண்ணியை வச்சு இந்த கோதுமை ஊற வச்சதை மிக்சியில 1-2 அரைத்து கொண்டு அதோட பயத்தம்பருப்பையும் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து குக்கர்ல தண்ணியோட நீங்க வச்சுட்டு 2 ஸ்டீம் விட்டீங்கன்னா அதுவும் பொங்கல் மாதிரி கோதுமை கிச்சடி ரெடி ஆயிடும். எப்படி வேணாலும் செய்ய முடியும். இப்போ பச்சை மிளகாய் 2 அதுல போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, வெடிச்ச பிறகு வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க. இதுல கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வதக்குங்க. வதக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போடுங்க. அதாவது நீங்க நினைக்கலாம், வெங்காயம் போட்ட உணவுக்கு எதற்காக பெருங்காயம்னு கேட்கலாம். நான் பயத்தம்பருப்பு போட்ட பொங்கலுக்கு பயத்தம்பருப்பு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம உருவாக்கும், அதனால நம்ம கொஞ்சம் பெருங்காயம் போட்டுண்டா நல்லது. இல்லைன்னா இஞ்சி பேஸ்ட் இருந்தா இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம், உடம்புக்கு நமக்கு நல்லது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருக்கு. அதுல 1-2 இலையாக வேக வைத்த பயத்தம்பருப்பு அதையும் போட்டு கிளறணும். நல்லா கிளறும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா இதுல பயத்தம்பருப்பு ஃபுல்லா வேகப்படாது. அதாவது ஸ்மாஷ் ஆகிற மாதிரி வெந்ததுன்னா அவ்வளவு ருசியாக இருக்காது, வாயில கிடைக்கிற மாதிரி 1-2 இருக்கணும். இதை நல்லா போட்டு ஒரு பெரட்டிய பிறகு வெறும் கோதுமையை மட்டும் இதுல போட்டுடணும். போட்டு கிளறிட்டு, அதாவது கோதுமை சாதாரணமாகவே பச்சையா நீங்க கோதுமையை கொஞ்ச நேரம் வாயில போட்டினாலே ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அந்த கோதுமையை ஊற வைத்த பிறகு அதுக்கப்புறம் இத மாதிரி போட்டீங்கன்னா டேஸ்ட் இருக்கும். அதனால இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லா வரும். வீட்டுல இருக்கக்கூடியவங்க பெரியவர்களுக்கெல்லாம் இதை கொடுங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நல்லது. அதனால இரவு நேரத்துல இது போல விஷயத்த சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் ரொம்ப நல்ல விஷயம், உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். வீட்டுல நல்லா ட்ரை பண்ணுங்க. கடைசியில கொத்தமல்லி இருந்தா பொடியா கிள்ளி அதுல போடுங்க. போட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் வேணும்னா மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டீங்கன்னா
என்ன ஒரு டேஸ்ட். வாங்க அதை பண்ணும்போது அந்த வாசனையே உங்களை வாங்க வாங்க எங்க வீட்டுல ஏதோ டிஃபன் பண்ணிருக்கோம்னு எல்லாரையும் கூப்பிடுற லெவலுக்கு இருக்கும். இந்த மாதிரி இன்றைக்கு நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு தேவையான கோதுமை பயத்தம்பருப்பு சேர்த்த ஒரு கிச்சடி நம்ம இன்னைக்கு கத்துன்னு இருக்கோம்.